சார் இன்னைக்கு கல்லறைக்கு வந்துக்கிறீங்க. இன்னைக்கு என்ன சார் முக்கியமான நாள்? நான் இங்கே அக்காவுடைய பர்த்டே, அதுக்காக வந்து பூஜை போட்டேன். நான் வளர்த்து அதே போல் எங்கள் அம்மா, என் தம்பி, எங்கள் அப்பா எல்லாருக்கும் ஒரு பூஜை பண்ணிட்டு மன சாந்தி அமைதியும் எனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கட்டும். அதுக்காக தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சார் வேற எதுனா கேள்வி? என்ன கேட்குறதுன்னா கேளுங்க. வள்ளல் முத்துசாமி கேளுங்க, கேட்க வேண்டியது உங்க வேலை. சார் வள்ளல் முத்துசாமி காங்கிரஸ் இந்த பிஜேபி போய்க்கிறாருமா சார்? அவங்க மேடம் தான் கேட்கணும். அவர் தான் 24 மணி மேடம் 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 மேடம்னு சொல்லியிருந்தாரு. அவங்க மேடத்துக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டா எப்படி? அதான் அவர் விருப்பம். ஏற்கனவே ஒரு டிஎஸ்பியில் இருந்தாரா, பகுஜன் சமாஜில். அதுக்கப்புறம் சமாஜ்வாடிக்கு போனாருங்களா. அதுக்கப்புறம் கர்நாடகா பாரதிய ஜனதா பார்ட்டி வந்தார். இப்போ காங்கிரஸில் இருந்தார். இப்போ பிஜேபி போய்க்கிறாரு. அவருடைய சொந்த அபிப்பிராயத்தை அது யாரும் தடுக்க முடியும். அதான் அவருடைய விருப்பம். அவர் எங்கன்னா போகலாம், எங்கன்னா வரலாம். ஆனால் மக்கள் தான் தீர்மானிக்கிறது. ஒரு லீடரை தீர்மானிக்க வேண்டியது மக்கள். மக்கள் சரியா தீர்மானிக்கலன்னா இந்த ஆட்டம்லாம் ஆடும். குரங்கு ஆடுது மேலும் கீழும். நீ ஹேய் ஊய் நீ என்ன பண்ணாலும் அது எகிரினே தான் இருக்கும். குச்சி எடுத்தால் தான் அடங்கும். அந்த குச்சின்றது வந்து மக்கள் குச்சி எடுத்துல இன்னும் அவங்க எடுத்தாங்கன்னா சரியும். சார் இது கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு வேற அமைப்புக்காரர் வந்து தலைவர் உங்ககிட்ட பேசணுன்றாங்க கூட்டணி பத்தி. அதை பத்தி உங்களுடைய கருத்து? எல்லாம் தகவல் மக்கள் தானே, தாராளமா பேச, தாராளமா பேச. அதுல எந்த ஒரு மாற்றமும். நான் இங்கே நிற்கிறேன் சார், நீங்கள் கேண்டிடேட் போடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நான் இங்கே நிற்கிறேன். என்ன காரணத்துக்காக? சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, தங்கவயல் மறுமலர்ச்சியாக கொண்டாடுறதுக்கு. ரினைசான் மறுமலர்ச்சி அது கொண்டு வரதுக்காக எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவங்க நல்லவங்களா இருந்தால் நான் சேர்த்து, கொள்ளடிக்கிற கூட்டமாக தான் நான் சேர்க்கேன். நாளைக்கு பிளாக் டே பண்ணுறாங்க. பிளாக் டே கொண்டாடுறவங்க தான் முக்கியமானவங்க. எனக்கு அழைப்பு கொடுத்துக்கிறாங்க. நான் ஒரு தொழிலாளி மகனான்றதுக்காக கண்டிப்பாக நான் போய் தான் தீரணும். எங்கள் அப்பா ஒரு தொழிலாளி, அவருடைய ரத்தத்தை இந்த மைனிக்காக சிந்திக்கிறாரு. அதுக்காக நான் போய் தானே தீரணும். இருக்கிறவங்க அத்தனை பேரும் தொழிலாளி பிள்ளைங்க தானே. அதுக்கே நான் போகலன்னா வேற எதுக்கு போக போகிறேன்? அதுக்கப்புறம் நான் எனக்கு அரசியல் தான் ஓடணுமா? நான் அரசியல்வாதியாக தான் இருக்கணுமா? அப்போது என் மண்ணு மேலே என்ன பற்று, என் மண்ணு மேலே என்ன பாசம்? எத்தனையோ தொழிலாளிங்க எங்கள் அப்பா மாதிரி ரத்தம் சிந்துவங்களாங்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நான் போய் தான் தீருவேன், பேசி தான் தீருவேன். இல்லை, எனக்கு அது மாற்றமே இல்லை. கட்சி வேறங்க, கொள்கை வேற. பட் என் கொள்கை எனக்கு, உன் கொள்கை உனக்கு. உனக்கு லட்டு பிடிக்காது, ஜாங்கிரி பிடிக்கும், உனக்கு ஜிலேபி பிடிக்கும், முதல்ல குலாப் ஜாமுன் பிடிக்கும். ஆனால் ஸ்வீட் ஒன்று தானே. நம்மளாம் தங்கவயல் மக்கள் தானே. இந்த பகுத்தறிவு இருந்துச்சுனாக்கா தங்கவயல் யாரும் அசைக்க முடியாது. பொறாமை இல்லாத இருந்தா இந்த ஊர் முன்னேறும். பொறாமை இருந்தா அந்த மண்ணு கூட எரிஞ்சு போயிடும்.